சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து அடுத்தடுத்து 3 பேரை அரிவாளால் வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையை அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? யாருன்னே தெரியல. நீங்க எங்களை வெட்ட வர்றீங்க சாமி, இப்ப விட்டுருங்க சாமி, விட்டுருங்க சாமி, பிள்ளைலாம் இருக்கு சாமி, ஏன் சாமி வெட்டுறீங்க? பேனை நிப்பாட்டுங்கடியே, லைட்டை போடுங்கடி, லைட்டை நிப்பாட்டுங்கடி அப்படின்றாங்க சார். அதோட எத்தனை பேர் இருந்தாமா? இங்க வீட்டுக்கு வந்தது 4 பேருங்க சார். 4 பேர் வந்தாங்க. ரோட்ல மித்த பேர்லாம் ரோட்ல நின்றாங்க வண்டி வச்சுக்கிட்டு. கேட்டதுக்கு லைட் அமத்துங்கடி, பேன் அமத்துங்கடி அப்படின்னு சொல்லி எங்களை அடிச்சு சித்திரவதை படுத்திட்டாங்க சார். நைட் வந்து நள்ளிரவில் கிராமத்திற்குள் புகுந்து அடுத்தடுத்து 3 பேரை கொடூரமாக அரிவாளால் வெட்டிய கும்பல் சாதாரண பகையை கொலைவெறியோடு கையாண்டு கிராமத்தையே கதிகலங்க விட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவிற்கு உட்பட்ட தே புதுக்கோட்டை கிராமத்தில் அரங்கேறிய கோரமான கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? சம்பவத்தன்று இரவு தே புதுக்கோட்டை கிராமத்தின் மத்தியில் உள்ள நாடக மேடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் கிராமத்திற்குள் வந்த மர்ம கும்பல் திடீரென ராஜேந்திரனை சுற்றி வளைத்து சரமாரியாக அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளையும் உடைத்து ஆக்ரோஷமாக செயல்பட்டிருக்கின்றனர். அப்போது சம்பவத்தை தடுக்க முயன்ற சின்னசாமி என்பவரையும் அந்த கும்பல் வெறித்தனமாக அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து சென்ற மர்ம கும்பல் குறிச்சி அருகே வசிக்கும் பூமி என்ற 55 வயதான நபரையும் தலையில் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து தப்பி வீட்டிற்குள் சென்ற பூமியை விடாது துரத்திச் சென்ற கும்பல் அவருடைய வீடு புகுந்து பெண்களை மிரட்டி விளக்கை போடச் சொல்லியதுடன் பீரோ உள்ளிட்ட பொருட்களை அரிவாளால் தாக்கி சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பவேரியா கும்பலைப் போல ஆக்ரோஷமாக கிராம மக்களை தாக்கி உயிர் பயம் காட்டிய இந்த சம்பவம் நடந்தது ஏன்? இப்படி ஒரு கொடூரத்திற்கு என்ன காரணம் என காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தே புதுக்கோட்டை கிராமத்தில் பெரும் போலீஸ் படையே குவிக்கப்பட்டு கிராமத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த அதிகாரிகள் அரிவாள் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி வரும் ராஜேந்திரன், சின்னசாமி, பூமி ஆகிய 3 மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் கும்பலில் முக்கிய குற்றவாளி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருவதாக தெரிகிறது. ராஜேந்திரன் என்பவரை பழிவாங்கவே ஊருக்குள் புகுந்த கொடூர நபர்கள் அடுத்தடுத்து 3 வேட்டையாடி ஊரை கதிகலங்க விட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ஏற்கனவே பல முறை இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் அரங்கேறியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் பிடிபட்ட பின்னரும் விசாரணையின் முடிவிலுமே தே புதுக்கோட்டை கிராமத்தில் அரங்கேறிய இந்த கொடூர தாக்குதலுக்கான முழு பின்னணி வெட்ட வெளிச்சமாகும்.